இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு நம்முடைய அன்றாட தேவைகளை குறித்து பேசும்போது எதை குறித்து கவலைப்படாதீங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கிறதெல்லாம் சொல்லி உங்கள் பரமபிதா இதெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறத அறிந்திருக்கிறார் என்று மிக எளிமையா அழகாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்ததை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய பெற்றோர், நம்முடைய தகப்பன் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை நமக்கு தந்து நம்மை சந்தோஷப்படுத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர்களை தந்திருக்கிறாரோ அதை காட்டிலும் ஒரு வேளை அவர்களால் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் போனாலும், நமக்கு உதவி செய்ய அவர்களுக்கு இயலாமை ஏற்பட்டாலும் ஆண்டவர் அது நமக்கு அவசியம் என்பதை அறிந்து அவர் தர வல்லவர் அப்படிங்கிறத நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கவனிங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, அந்த தம்பியினுடைய பேரை சொல்லிட்டு, உனக்கு எப்போ என்னன்னாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன், உனக்கு என்ன தேவைனாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன். ஒரு நாள் பாருங்க, அவன் படித்த ஸ்கூல்ல அவன் அமர்ந்திருந்து எல்லா மாணவர்களோடு கல்வி கற்றுக்கொண்டிருந்த போது எதிர்பாராத நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த கட்டிடம் அப்படியே பூமிக்குள்ள போயிட்டு. இப்ப பாருங்க, இந்த செய்தியை கேள்விப்பட்டு பதறி இந்த தகப்பன் ஓடி வருகிறார். அவருக்கு தெரியும் அவன் கிளாஸ் ரூம் எந்த பில்டிங்ல இருந்தது, அந்த இடம் ஃபுல்லா பூமிக்குள்ள போயிட்டு. இப்போ பெற்றோர்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. ஒரே கதறல், அழுகுறல் சத்தம், பிள்ளைகளை இழந்து விட்டோமே என்கிற கண்ணீர். எல்லா பெற்றோரும் கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த தகப்பன் அந்த கிளாஸ் ரூம் இருந்த இடத்திற்கு கீழே அப்படியே தோண்ட ஆரம்பிச்சாராம். அப்போ பாருங்க, எல்லாரும் போய் அவரை ஆறுதல் படுத்துறாங்க. கவலைப்படாதீங்க, நம்மளால என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க கைகளால தோன்றத நீங்க விடுங்க. இல்லை இல்லை, என் மகன் எனக்காக காத்து கொண்டிருப்பான், அவனுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன், உனக்கு என்னன்னாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன், உனக்கு என்ன தேவைன்னாலும் அங்க நான் வருவேன் சொல்லியிருக்கேன், எனக்காக என் மகன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எல்லாருக்கும் அது பைத்தியமாய் தோன்றியது. மகன் மேல உள்ள அன்பின் நிமித்தம் இந்த தகப்பனாருடைய உள்ளத்துல பெரும் பாதிப்பு ஏற்பட்டதுனால்தான் இப்படிலாம் பேசுறா நினைச்சு எவ்வளோ தடுக்க நினைச்சாங்க. ஆனா எல்லாரையும் அவர் அப்புறப்படுத்திட்டு தொடர்ந்து தோண்டி கொண்டே இருந்தார். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம், நிறுத்தவே இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா, 38வது மணி நேரம் தொடர்ச்சியா அவர் அந்த இடிபாடுகளை அகற்றி 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 சிலருடைய உதவிகளோடு அந்த வேலையெல்லாம் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய மகன் பேரை சொல்லி அப்படியே கத்துனாராம். அப்ப அந்த பையன் தன்னுடைய பேரை சொல்லி, டேட் இட்ஸ் மீ, ஐ ஆம் ஹியர் அப்படின்னு, இங்க நான் இருக்கிறேன், நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் பேசின சத்தத்தை கேட்டோன்னே இந்த தகப்பனுக்கு சந்தோஷம் தாங்கல. அது அந்த இடிபாடுகளில் சிக்கி இருக்கிறவர்களை மீட்கும் அந்த நபர்கள்ட்ட சொன்ன போது வேகமா வந்து அவங்க அதை அகற்றுறாங்க. கரெக்டா பாருங்க, அந்த இடத்துக்குள்ள அந்த பையன் அந்த 38 மணி நேரம் தண்ணி குடிக்காம சாப்பிடாம சோர்ந்து போயிருந்ததுனால அப்படியே தளர்ச்சி அடைந்தவனாய் அவனோடு கூட ஒரு 13 பேரையும் கூட்டி வைத்து கொண்டு எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி மயங்கிய நிலைமையில இருந்தாங்க. அப்போ எல்லாரும் வேக வேகமா காப்பாற்றி அந்த பையன்கிட்ட கேட்டாங்களாம், எப்படி உன்னால இவ்வளவு துணிச்சலா இவ்வளவு பேரோட இந்த இடத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்க முடிந்தது? அப்போ அந்த பையன் சொன்ன வார்த்தை, எங்க அப்பா எனக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்காங்க, எனக்கு என்னன்னாலும் அந்த இடத்துல எங்க அப்பா வருவாங்க. அதனாலதான் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொன்னேன், நீங்க யாரும் பயப்படாதீங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் எங்க அப்பா எனக்காக இங்க வருவாங்க, நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு சொன்னேன். இந்த வார்த்தை உலகமெங்கிலும் ஃபிளாஷ் நியூஸா தலைப்பு செய்தியாய் வந்தது. தெய்வ பிள்ளைகளே, ஒரு சின்ன பிள்ளைக்கு அவங்க அப்பா சொன்ன வார்த்தையை கேட்ட அந்த நம்பிக்கையை பாருங்க. அந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் காப்பாற்றப்படுவதற்கு வழியே இல்லை என்கிற அந்த இக்கட்டான நேரத்திலும் அந்த பிள்ளையினுடைய உள்ளம், தகப்பன் நிச்சயம் தன்னை காப்பாற்ற வருவார் என்று நம்பி இருந்தது எவ்வளவு உண்மையா மாறிட்டு பாருங்க. இதை காட்டிலும் வல்லமையுள்ள ஒரு தகப்பன் தான் நாம் நம்புகிற ஆண்டவர் இயேசு. அதனால் நீ எவ்வளவு இக்கட்டில் இருந்தாலும் அதுல உங்களுக்கு விடுதலை தேவைன்னு அவருக்கு தெரியும். வியாதி மரித்து போய்விடுவீர்கள் என்ற ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட், டாக்டர்ஸ்
உங்களுக்கு அதை சொல்லியிருக்கலாம். ஏன்னா உங்க பாடியை பார்த்து செக் பண்ணி அதை சொல்லியிருக்கலாம். ஆனா இப்போ அந்த மரண கண்ணி உங்களை சூழ்ந்திருக்கிறது. அப்போ உங்களுக்கு சுகம் தேவை, விடுதலை தேவை, அற்புதம் தேவை. அவர் அறிந்திருக்கிறார். பொருளாதாரத்துல பயங்கரமான நஷ்டம், கடன் பாரத்துல நீங்க அமிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப அதுல இருந்து நீங்க மீட்கப்பட வேண்டும். இவைகள் உங்களுக்கு தேவைங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய இஷ்யூ, அதனால குடும்பமே உடையிற மாதிரி இருக்கு, பிரிவினை வந்துருமோன்னு பயமா இருக்கு. இப்போ உங்க குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் தேவை, இது உங்களுக்கு அவசியம் என்பதை இந்த பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். உங்க பிள்ளைக்கு வயசாயிட்டு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை வேணும், கலங்குறீங்க, நீங்க அதை நினைச்சு ஒவ்வொரு நாள் அழுறீங்க. உங்க பிள்ளைக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தரணுங்கிறத இந்த தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். பல ஆண்டுகள் திருமணமாகி பிள்ளை இல்லாததுனால ஏராளமான நிந்தையில உங்க குடும்பம் இருக்குங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறான். இப்படி எல்லாம் என்ன தேவை என்பதை அவர் அறிந்து உங்களுக்கு தர இருக்கிறதுனால நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், அவரை நோக்கி பாருங்க, அவரை கூப்பிடுங்க, அவரை நம்புங்க. அவர் கையில தான் நம்முடைய காலங்கள், எதிர்காலங்கள் இருக்கிறது என்கிறத அறிக்கிட்டு நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா, சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில இவைகள் எல்லாம் தேவை என்பதை அறிந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்து அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.